Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். காஃபினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா காஃபிக்கு அடிக்ட் ஆகி கூட இருப்பாங்க. அந்த மாதிரி காஃபி பிடிக்கும்னு ஒரு சில பேருக்கு. சோ இந்த டெசர்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இந்த டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் 1 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். இந்த 1 கப் தண்ணிக்கு பாத்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் sugar brown sugar add பண்ணேன். நீங்க நார்மல் sugar கூட ஆட் பண்ணிக்கலாம். இத பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா கடல் பாசி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர்ற அளவுக்கு இது சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கறேன். உங்ககிட்ட பவுடர் இருந்தா நீங்க அதுல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணீர் ஊத்தி நான் இத கொஞ்சம் முழுகுற அளவுக்கு இத கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போறேன். இப்போ நமக்கு sugar காபி பவுடர் எல்லாமே mix பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல அகர் அகர சேர்த்துக்கலாம். பாசி பாத்தீங்கன்னா அடியில ஒட்டிக்கும். சோ நம்ம கண்டினியூஸா இத mix பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு கடல் பாசி எல்லாமே பாத்தீங்கன்னா கரஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பவுல் ஒன்னு எடுத்துர்க்கறேன். இப்போ நான் இதல வடிகட்டிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா இது அப்படியே வெச்சலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வெச்சிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1 hourக்கு ஃப்ரிட்ஜ்ல வெச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கியூபா வர்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் 1 கப் பால் எடுத்துர்க்கறேன். இப்போ இத கொதிக்க வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா corn flour 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கறேன். இதுல கொஞ்சமா பால் ஊத்தி இத கட்டி இல்லாம mix பண்ணிக்கலாம். அப்ப நம்ம பால் நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுல பாலுக்கு தேவையான அளவு sugar நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு sugar வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு இப்ப சேர்த்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு sugar காபி எல்லாமே mix ஆகி வந்துருச்சு. mix பண்ணி வச்சிருந்த corn flour அந்த mix இதல நம்ம சேர்த்துக்கலாம். corn flour சேர்த்ததுமே கண்டினியூஸா mix பண்ணுங்க. இல்லனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம corn flour எல்லாமே mix ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இந்த மாதிரி சர்விங் பவுல் 2 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காபி பவுடர்ல செஞ்சு வச்சிருந்த கடல் பாசி அத இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதல நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த corn flour காபி mix இதையே நம்ம இதல ஊத்திக்கலாம். இப்போ இத கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா இந்த காபி கடற்பாசியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் இத கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இத ஒரு 1 hourக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நமக்கு டெசர்ட் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான டெசர்ட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். காஃபி குடிக்கணும் போல இருக்கிறவங்களுக்கு இந்த டெசர்ட் ரெசிபி ரொம்பவே சூப்பரா பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thanks for watching.